ஒரு அரசன் எல்லா நாடுகளையும் பிடிச்சிட்டு கடைசியாக ஒரு நாட்டை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மேலே போர் தொடுக்க போகிறான். ஆனால் அந்த எதிரி நாட்டு அரசன் என்ன செய்கிறான், அங்கே இருக்கக்கூடிய மக்களை ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருக்கானா. காரணம் கேட்டால், அந்த நாட்டை கைப்பற்ற வரைக்கும் இந்த மக்களுக்கு சோறு தண்ணி கொடுக்காம துயரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்ட அந்த அரசன் என்ன செய்கிறான், அந்த நாட்டு மக்களுக்காக தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு வெற்றியை அவன்கிட்டயே ஒப்படைச்சிட்டு திரும்ப போயிடுறாராம். இந்த எதிரி நாட்டு அரசன் சொன்னானா, வெற்றி அடைஞ்சிட்டேன். அரசனுடைய மந்திரி என்ன சொல்றாரு, நீ வெற்றி அடைந்தது நீ அல்ல, அந்த அரசன் தான். ஏன்னு கேட்கும்போது, சிறந்த அரசனுக்கு என்ன அழகுனா, தன் மக்களையும் தன்னுடன் இருப்பவர்களையும் பார்த்து கொள்வதுதான் அவனுக்கு அழகு. அந்த வகையில் அந்த அரசன் தான் வெற்றி அடைஞ்சான். நீ உன் மக்களை துயரப்படுத்தி துன்பப்படுத்தி அதில் வெற்றி அடைஞ்சதா நீ நினைக்கிற. உண்மையிலேயே கூட இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தியோ காயப்படுத்தியோ கிடைப்பது வெற்றி அல்ல. பல தோல்விகள் அடையலாம், ஆனால் அந்த பல தோல்விகளும் உங்களுக்கு வெற்றிக்கான பாதையை காட்டிக்கொண்டே இருக்கும்.